ஏறுமையில் ஏறிவில யாடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள்வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாசலப் பெருமானே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 அன்று தைப்பூச திருவிழா. 27 நட்சத்திரங்கள்ல 8வதாக வரக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் முருகனுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. ஏற்கனவே நீங்க தைப்பூசத்தன்று செய்ய வேண்டிய சூட்சம வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்ல கொடுத்துருந்தேன். பட் நிறைய பேர் அதை பார்க்கல. டைம் இருக்கும்போது அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கிறீர்களோ இல்லையோ, அன்றைய தினம் ஒரு 2 நிமிடங்கள் ஒதுக்கி முருகனோடு சேர்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய மற்ற 2 பேர் யார், ஏன் வழிபடணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, தைப்பூசத்தன்று காலை நேரத்திலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கிட்டேயோ அல்லது படத்திற்கிட்டேயோ வைக்க வேண்டிய 1 கிளாஸ் தண்ணீர். தண்ணீர் அப்படிங்கிறதே ஒரு மாய திரவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கேட்குறத நமக்கு உடனே நிறைவேற்றி தரக்கூடிய இயற்கையில் அந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு சக்தி தான் அந்த தண்ணீர். இப்ப வாங்க என்ன பொருள்கள் அந்த தண்ணீர்ல சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டிற்கு 6 முக்கியமான முருகனுக்கு உரிய பொருட்களை நம்ம தண்ணீரில் சேர்க்க போகிறோம். இதை எந்த நேரத்தில் நம்ம பூஜை அறையில் ஞாயிற்றுக்கிழமை என்று வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எப்போ சுத்தமாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம். அன்னைக்கு தீட்டு இருக்கக்கூடாது, அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, அசைவம் சமைக்கவும் கூடாது. ஏன்னா இதை ஒரு பக்கம் செஞ்சுட்டு நீங்கள் அசைவம் சமைச்சிட்டு இருந்தா இதை நம்ம வைப்பதற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் இதை அசைவத்தை அன்னைக்கு சமைக்காதீங்க. ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு நம்ம நிறைய எளிமையான பூஜைகள் செய்தாலும் எந்த ஒரு இடம் சுத்தமாக இருக்குதோ அதில் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரை நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கே வீடை மாப் போட்டுடுங்க. அட்லீஸ்ட் கிச்சன் பூஜை அறையை மட்டுமாவது நீங்கள் மாப் போட்டு தொடச்சி க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கோங்க. முருகன் அப்படின்னாலே 6 முகம் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் 6 முகா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாய் அவதாரம் எடுத்தார் முருகர். அப்புறம் சரவண பொய்கையில் போயிட்டு அவர் 6 குழந்தைகளாக மாறினார். 6 தாமரை மலர்களில் அவர் தவழ்ந்தார். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். அந்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம கிருத்திகை அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாடுகிறோம். ஸோ செவ்வாய்க்கிழமையோ சஷ்டியோ கிருத்திகையோ பூச நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ முருகனை வழிபடுவதற்கு எண்ணற்ற நாட்கள் வருடம் முழுக்க இருக்கின்றது. அதில் இந்த தைப்பூசத்தில் முருகனுடைய சக்தி உச்சத்தில் இருக்குமா. சக்தி வேலை வாங்கிய ஒரு நாள், உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிப்பதற்கு தன்னுடைய அன்னை பராசக்தியிடமிருந்து சக்தி வேலை வாங்கிய நாள். எப்படி தேவர்களை காப்பதற்காக, தேவர்களுக்கு இவ்வளோதான் கொடுமைன்னு கிடையாதுங்க இந்த அசுரர்கள் செய்தது. இந்திராணியோட மனைவியை தனக்கு சாமரம் வீசுவதற்கு இந்த அசுரர்கள் அழைத்தார்களாம். ஸோ அவங்க அவங்களுடைய கர்வத்தை, அவர்களுடைய தலைகணத்தை அழிப்பதற்காகவே முருகன் சிவபெருமான் நெற்றியிலிருந்து அவதாரம் எடுத்தார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெளியே சொல்ல முடியாத துன்பங்களை எல்லாம் அந்த வேல் ஒன்று போதும், நொடி பொழுதில் அந்த துன்பங்கள் எல்லாம் தூளாயிடும். எந்த பக்கம் எந்த துன்பம் போச்சு அப்படின்னே தெரியாது. அதனால தான் நம்ம இந்த ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 6 பொருட்களை தான் நம்ம அன்னைக்கு 1 கிளாஸ் தண்ணீரில் சேர்த்து முருகன் அருகே வைக்க போகிறோம். இந்த 6 அப்படிங்கிற எண் அதனுடைய தனித்துவங்கள் நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். மனதின் 6 தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. பகுத்தறிவு, உணர்ச்சி, சிந்தனை, விழிப்புணர்ச்சி, அறிவு மற்றும் புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்லாமல் மனிதனின் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அதுவும் 6 தான். காமம்,
கோபம், லோபம். லோபம்னா பேராசை, மோகம்னா மயக்கம், அடுத்து கர்வம், அப்புறம் பொறாமை. அது மட்டும் இல்லாமல் பருவங்கள் அப்படிங்கிறது 6. நம்ம ஹிந்து சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலே 6 அப்படின்னாலே அந்த ஷட்கோண கோலம், அறுபடை வீடுகள், முருகன், இவை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இதில் ஒவ்வொரு பொருளுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. வெற்றிலை அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு தீர்த்தம் வச்சாலும் அது மாவிலையோ அல்லது வெற்றிலையால் வீடு முழுக்க தெளிப்போம். நாள் முழுக்க இந்த வெற்றிலை அந்த தண்ணீரில் இருக்கணும். இந்த ஒரு வெற்றிலை இருக்கும்பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நமக்கு முழுமையான வெற்றியை தரும். அடுத்து சிவப்பு நிற மலர்கள். செவ்வரளி கிடைத்தால் நல்லது. அப்படி இல்லாதவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெட் கலர் ரோஸ் ஈஸியாக கிடைக்கும். அல்லது நல்ல ரெட் கலர் லோட்டஸ் கிடைச்சதுனாலும் நீங்கள் அதை அந்த இதழ்களை நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வரளி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் இப்போ ரோஜா எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய மஞ்சள் பொடி 1 சிட்டிகை. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கணும். அது திருமணமோ, குழந்தை பேரோ, வேலை வாய்ப்போ, அல்லது கணவன் மனைவி நல்லுறவோ, எதெல்லாம் தடை ஆகி நிற்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னேறி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை மஞ்சள் தூள் வச்சுருக்குறோம். அடுத்தது சந்தனப்பொடி. இந்த சந்தனம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப 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 உகந்தது. இந்த சந்தனம் குளிர்ச்சியை தரும். ஆக நாம் ஏதாவது தவறு செய்திருக்கும் பட்சத்தில், முருகன் நம் மீது கோபமாக இருந்தால் கூட இந்த சந்தன பொட்டு நம்ம முருகனுக்கு வைக்கும் பொழுதோ அல்லது சந்தனத்தினால், சுத்தமான சந்தனத்தினால் அபிஷேகம் செய்யும் பொழுதோ, முருகன் தெரியாத நான் தவறு செஞ்சிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிடுன்னு நம்ம கேட்கும்பொழுது நிச்சயமாக அதை மன்னித்தருள்வார். அதனால் சந்தனம் வில்லைகளாக இருந்துச்சுன்னா அதை பவுடர் ஆக்கிக்கோங்க, அல்லது சந்தன பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதே இதோடைய நறுமணம் இருக்கும் இடத்தில் தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கணும். தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அந்த தவறை முருகன் மன்னித்து மனம் குளிரணும். சரிங்களா? அடுத்தது தன ஆகர்ஷண சக்தியை தரக்கூடியது. என்றென்றும் செல்வ செழிப்போடு நம் குடும்பம் இருக்க வேண்டும். பணத்தடைகள் நீங்க வேண்டும். பணவரவு சீராக இருக்க வேண்டும். சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க வேண்டும். வீண் விரைய செலவுகள் குறைய வேண்டும். என்னைக்குமே பணத்தட்டுப்பாடு, வறுமை, கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே எங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்கக்கூடாது முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை ஒரு துண்டு. அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சுக்கு பொடி. ஸோ 4 பொடி வகைகள், அது கூட வெற்றிலை, சிவப்பு நிற மலர், இது எல்லாமே முருகனுக்கு பிடித்தது. இந்த சுக்கு பொடி நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, எல்லாமே இருக்குது, ஆனால் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. எப்பொழுதும் சோம்பேறித்தனம், எப்பொழுதும் படுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போகிறதே கிடையாது. இவன்லாம் தண்டம், இவன்லாம் என்ன செய்ய போகிறான் வாழ்க்கையில் அப்படின்ட்டு நம்மளை கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க முன்னாடி உங்களுடைய கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நிறைய பெண்கள் நினைப்பாங்க. அவங்க இந்த சுக்கு பொடியை தவறாமல் அந்த தண்ணீரில் போடுங்க. நாளை ஒரு நாள் முழுக்க இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அழகாக இந்த பொடிகளை எல்லாம் நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணிவிடுங்க. இதையெல்லாம் அந்த தண்ணீரில் கலந்து முருகன் முன்னாடி நீங்கள் வச்சிடுங்க. இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இதை மட்டும் உங்கள் பூஜை ரூமில் வையுங்க. மறுநாள் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீடு முழுக்க இதை எல்லா இடத்துலையும் தெளிங்க. குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கலாம், செடி கொடிகள் மேலே தெளிக்கலாம், வண்டி வாகனங்கள் மேலே தெளிக்கலாம், செல்ல பிராணிகள் மேலே தெளிக்கலாம். எல்லா மூலையிலையும் இந்த தண்ணீர் ஒரு சொட்டாவது படணும். அப்படி படும்பொழுது உங்கள் வீடே இத்தனை நாள் இருந்ததுக்கும் இனிமேல் இருக்க போகிறதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எல்லாருமே ஆறுமுகா போற்றி அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.